Hi hello friends, welcome to Amazon. நான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அன்பேக்கிங் ஒன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 15000 போட்டு இந்த அன்பேக்கிங் நம்ம பண்றோம். ஆக்சுவலா வந்து Amazonல நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருந்தோம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தமிழ்ல பார்த்திருப்பீங்க. சோ Amazonல நம்ம வந்து Redmi 11 Prime 5G போட்டுருக்கோம். சோ 5G ல 7 பிராண்ட்ல நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபோனை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். சோ ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா 18000 சொல்லிருந்தாங்க. சோ நம்ம வந்து 15000 வாங்கியிருக்கோம். சோ ஆஃபர்ல தான். அண்ட் இதில் எதுக்காக முக்கியமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் அதிகம். ஸோ 6GB ரேமு 128GB ரோமு. ஸோ அதனாலே நம்ம வந்து இந்த ஃபோன் வாங்கியாச்சு. ஏன்னா நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். என்னால் நிறைய வந்து லேப்லையும் சேவ் பண்ணி வைக்க முடியல. ஸோ அதனால தான் முக்கியமாக வந்து இந்த ஃபோன் வாங்கியிருக்கு. ஸோ ஸ்டோரேஜ்க்காகவே ப்ளஸ் 5G இப்போ எல்லாமே ரொம்பவே லேட்டஸ்ட்டாக 5G யூஸ் பண்ணுறாங்க. 5G சிம் போட்டு ரொம்பவே ஸ்பீடாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஃபோன் வாங்கியாச்சு. ஸோ உள்ளே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். உள்ளே அன்பாக்ஸ் பண்ணோம் என்னென்னு பார்த்தோன்னா உள்ளே வந்து ஃபோனில் வந்துட்டு ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்பரண்ட் கவர், ஃபோன் பேக் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து நமக்கு வந்து ஃபோனு அண்ட் அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து அடாப்டர் அண்ட் வந்து நமக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் 22.5 வாட்ஸ் நமக்கு வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகக்கூடிய அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து C டைப் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் மற்றபடி இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நமக்கு வந்து ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸோ சிம் எஜெக்டர், ஒரு மொபைல் ஃபோன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர், ஒரு அடாப்டர் அண்ட் வந்து ஒரு டேட்டா கேபிள், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து இந்த IMI நம்பரில் அந்த கோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் நம்ம பிரித்து வேறு இதில் ஒட்டி பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ஃபோன்லேயே வச்சுக்க வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா அது பத்திரமா வச்சுக்கிறது நல்ல விஷயம். அதனால் ஸோ ஒன் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க ஒரு பட்டன், ஆன் ஆஃப் பவர் பட்டன். அண்ட் அதுலேயே வந்து ரைட் சைடில் வந்துட்டு வால்யூம் அதிகப்படுத்துறது, கம்மி பண்ணுறது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் நம்ம போட்டுக்கிறதுக்கு 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அண்ட் இதோட ஸ்டேட்டஸ் என்னென்ன அப்படிங்கிறத 2 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே நமக்கு என்னென்ன ப்ராசஸ் வருமோ எல்லா ப்ராசஸுமே அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும், அப்டேட்டில் இருக்கும். ஸோ அது நம்ம அப்படியே வந்து கிளிக் பண்ணிட்டே போக வேண்டியதான். இந்தியா இங்கிலீஷில் இருக்கணும், இந்தியா இங்கிலீஷில், அப்போ இந்தியாவில் இருக்கும். ஸோ அக்ரிமெண்ட் நம்ம என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணால் டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஏரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம் கார்டு போடுறீங்களா, போடுறதுனா போடுங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆண்ட்ராய்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே ஸ்கிப் பண்ணி தான் போகிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அக்ரி அப்படின்ட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி வேணும், நமக்கு அந்த தீம் வேணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டப் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி லோடு ஆப்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆப்ஸ் வந்துட்டு வரும்போது என்னென்னா நம்ம ரெகுலராக ஆல்ரெடி நான் ரெட்மி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பெரிய வித்தியாசம் தெரியல, யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. நமக்கு வந்து ஸ்டோரேஜ்க்காக தான் முக்கியமாக இந்த ஃபோன் வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக என்ன ஆப்ஸ் இருக்குமோ ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்குது. இதே மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க ரிவ்யூவை. அண்ட் இதோட பெர்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.